ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம 6 டே ஸ்நாக்ஸ்ல உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு நான் ஒரு அரை கப் உளுந்து, ஒரு சும்மா கொஞ்சமா இவ்வளோக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுல இந்த உளுந்து சேர்த்து ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சமா தான் உளுந்து எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன். நிறைய ஊற வைக்கல. நீங்க ஒரு 5 பேர் 6 பேர் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை விட நீங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கப் 1.5 கப் உளுந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்த 1 கப் தண்ணி ஊத்தி நான் அலசி எடுத்து வச்சுக்க போறேன். அலசி எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு கப் தண்ணி ஊத்தி அதை ஒரு 1 hour ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த உளுந்து எவ்வளவு அழகா ஊறி நமக்கு மேல வரைக்கும் உப்பி வந்திருக்கு பாருங்க. கொஞ்சமா கீழே அடியில வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு அழகா மேல வரைக்கும் நல்லா ஊறி நமக்கு இந்த உளுந்து கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம இந்த உளுந்த அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மிக்சில இதை போட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. இதுல இருக்கிற தண்ணி மட்டும் தான், நம்ம கையில அள்ளி போடும் போது இருக்கிற தண்ணி மட்டும் தான் வேணா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாமே தவிர மத்தபடி நிறைய தண்ணி சேர்க்க கூடாது. இப்போ இந்த மாவு நான் மிக்சில கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். எப்படி திக்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். நம்ம வடை போடுறதுக்கு இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். தண்ணி பதத்துல இருந்தா வடை இதோட தண்ணி பதத்துல இருந்தா வடை போடுறதுக்கு சரியா வராது. இதுதான் கரெக்டான பதம். நீங்க அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டாலும் சரி. இதுல நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, முழுமிளகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கும் போது இதுல கொஞ்சமா உப்பு தூவிட்டு நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். இப்ப இதை எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், முழுமிளகு எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைக்கும் போது உப்பு போடல, இனிதான் உப்பு சேர்க்க போறேன். நாங்க எப்பவுமே இந்துப்பு பயன்படுத்துறதுனால இந்துப்பு கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். நீங்க கலந்து விரசிட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நீங்க உப்பு போட்டுக்கலாம். வடைக்கு மாவு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடணும். இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மிக்ஸை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினாதான் வடை நம்மளுக்கு நல்லா உப்பி கிடைக்கும். கடாயில நான் வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் இப்ப சுடட்டும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோம்னா நம்ம வடையை தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ உளுந்த வடையை போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நான் இலையில லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். தண்ணியும் தடவிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்படி லைட்டா தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு விரலை விட்டு சின்னதா ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி கையில தட்டிட்டு அதை அடுப்புல போட்டுற வேண்டியதான். அடுப்புல போடும்போது பார்த்து போடுங்க, கையை சுற்றக்கூடாது. இதே மாதிரி கையிலயும் ஒண்ணு போட்டு காட்டுறோம் பாருங்க. கையில போட வராதவங்க இலைய யூஸ் பண்ணிக்கோங்க. கைய நீங்க எப்பவுமே போடும்போது அடிக்கடி நனைச்சிக்கணும். நனைச்சிக்கிட்டாதான் அந்த வடை மாவு நல்லா அப்படியே வழுக்கிட்டு விழும். இந்த மாதிரி கமத்திட்டு இதை அப்படியே அடுப்புல போட வேண்டியதான். திருப்பியும் சொல்றேன், வடை போடும்போது கவனம், எண்ணெய் தெரிச்சிரும். இந்த வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். திருப்பி போட்டுக்கோங்க நடுவுல. நான் ஆல்ரெடி ஒரு 2 வடை போட்டிருந்தேன். இந்த வடை பாருங்க, ரொம்ப அழகா பிரவுன் கலர்ல ரவுண்ட் ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெது வடை ரொம்பவே நல்லா இருக்கும் சாயங்காலம் சுட சுட சாப்பிட்றதுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த உளுந்த வடைய சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.